யார் அந்த சினிமா டைரக்டரு அப்படின்னு இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாவில் பெரிய விவாத பொருளாக ஆளாளுக்கு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி பற்ற வச்சிட்டிய தலைவா அப்படின்னு அதே சோஷியல் மீடியாவில் அமைச்சர் புஷி ஆனந்த் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க. முந்த நாள் சட்டசபையில் சம்பவம் பண்ணார். அதை மிக முக்கியமான ஒரு விஷயமாக அவர் பேசுனது என்னென்னா, எங்கள் தலைவர் முகத்தை பார்த்து சீட்டு கொடுக்குறவர் கிடையாது, உழைப்பை பார்த்து சீட்டு கொடுக்குறவர் தான், சீட்டு கொடுத்தவர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதில் குறிப்பாக ஒரு பிரபலமான டைரக்டரு எங்கள் தலைவரை வச்சு படம் பண்ணியிருக்காரு, அதுக்கு முன்னாடியும் படம் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டார். கேட்ட பிறகு எங்கள் தலைவர் கொஞ்சம் அப்படி சைலண்ட்டாக கம்முன்னு இருந்துட்டார். திரும்பவும் கொஞ்ச நாள் பொறுத்து எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்னாரு. அதுக்கு ஒரே ஒரு வார்த்தையாக, நண்பா, என் கட்சியில் இருந்தவங்க அப்படின்ற கிடையாது. நான் யாரை பார்த்து கொடுக்குறேன்னா, ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க, நற்பணி இயக்கமாக மாறின போக இருந்தவங்க, அதன் பிறகு தாவேக கட்சியாக உருவான பிறகு இருந்தவங்க, இப்படி நீங்கள் கேட்குற இடத்துல மாவட்ட செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், ஒன்றியத்தில் இருக்கிறவங்க, இப்படியெல்லாம் என் கூட ஆரம்பத்துலேருந்து ட்ராவல் பண்ணவங்க, அவங்கள விட்டுட்டுலாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது நண்பா, கோச்சிக்காதீங்க, போயிட்டு வாங்க அப்படின்ட்டார். அது கடைசியாக புஷி ஆனந்த் அவர்கள் ஒரு பஞ்ச் ஒன்று வச்சார். அவர் பல இடங்களில் சொல்லிகிட்டு இருப்பார், யார் அந்த டைரக்டரை, நான் வேலையை விட்டு வந்தவன், சினிமாவுக்கு நான் வேலையை விட்டு வந்தவன் அப்படின்னு பேரே சொல்லலை. அந்த காட்சி ஒளிபரப்பு ஆகிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்துக்கிட்டு சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ்னு நினைக்கிறேன், தாவேக சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் ஒருத்தர் கை காட்டுவார். அவர் வினோத், அவருக்கு எப்படி கை காட்டுவார், அது அவங்கள மீறியே அப்படி அந்த சைகை பண்ணுவாங்கள்ல, நமக்கு லைவில் போயிட்டுருக்குன்னு தெரியாத மாதிரி அப்படி சைகை பண்ண உடனே அதுதான் பிடிச்சிக்கிட்டாங்க. அவர் யாருன்னா, கிணத்துக்கடவு தொகுதி எம்எல்ஏ. கிணத்துக்கடவு பெரிய ஃபேமஸ் இல்லை, எந்த படம், சூரியன் படத்தில் கவுண்டமணி அடிக்கடி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவார், கிணத்துக்கடவு அப்படின்னு. கோயம்புத்தூரில் ஒரு முக்கியமான ஒரு தொகுதி. அப்போது கிணத்துக்கடவு யாரோடைய ஊருப்பா அப்படின்னு எடுத்து அலசி ஆராயும் போது லோகேஷ் கனகராஜ். லோகேஷ் கனகராஜுக்கு அரசியல் வர விருப்பமா, அவர் போய் சீட்டு கேட்டிருப்பாரா? பெரும்பாலும் அரசியலில் வரணும் அப்படின்னு ஆர்வப்படுறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா, சிஎம் விஜய் தவிர ஃபீல்ட் அவுட் ஆனவங்க, சம்பளம் குறைஞ்சி போனவங்க, சினிமா விட்டு காணாமல் போனவங்க, இல்லது தன்னுடைய ஃபீல்டு அவுட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்க, அவங்க தான் அரசியலுக்குள்ள வரணும்னு ஆசைப்படுவாங்க. லோகேஷ் கனகராஜ் என்னங்க நல்ல படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கும் அவர் வருஷ கட்டின்னு ஆட்கள் நிற்கிறாங்க. அல்லு அர்ஜுனை வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு. அவர் அந்த சமயத்தில் கதாநாயகனாக வேற நடிக்க போகிறாருன்னு வேற ஒரு பேச்சு அடிபட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இசை ஆல்பத்தில் ஸ்ருதிஹாசனோட செம்ம வைப் பண்ணியிருந்தார். இவருக்கு எதுக்கு அரசியல் ஆசை? சேச்சா, இவரெலாம் கேட்டிருக்க மாட்டாருங்க, இவர் சும்மாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட ஒரு நெல்சனாக இருப்பாருங்க அப்படின்னாங்க. ஏங்க, நெல்சனுக்கு என்னங்க ஜெயிலர் 1 கொடுத்துட்டு ஜெயிலர் 2 கொடுத்துருக்காரு சூப்பர் ஸ்டாரு. ஜெயிலர் 1 எப்படி அட்டகாசம் பண்ணிச்சோ, ஜெயிலர் 2 பட்டையை கிளப்ப போது. அதுக்கப்புறம் அவருடைய லைனப்பில் அத்தனை ஹீரோக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் நமக்கு படம் பண்ண மாட்டாங்கன்னான்ட்டு தெலுங்கில் ஒரு பக்கம் ஹீரோஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கன்னடத்தில் சிவராஜ்குமார் ஏற்கனவே ஒரு உறுதிமொழி அவர்கிட்ட வாங்கிட்டாரு, நீங்கள் எப்போ வந்தாலும் எங்கள் கன்னடத்தில் ஒரு படம் பண்ணி ஆகணும்னு அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு போயிட்டாரு. நெல்சன் இல்லை சாமி, திடீர்னு இன்னொருத்தர் இல்லைங்க, என்னைக்கு எப்போ பார்த்தாலும் எங்கள் அண்ணன் இப்போ சிஎம் ஆகிட்ட பிறகு எல்லாரும் அண்ணன்றாங்க. ஆரம்பத்துலேருந்து எங்கள் அண்ணன் சொன்ன ஒரே தம்பி அட்லி தான் கேட்டிருக்காரு அப்படின்னு. வாய்ப்பே இல்லை ராஜா, அதுதான். ஏன்னா அட்லியோடைய லைனப்பே வேறு மாதிரி ஆயிடுச்சு. அவர் படம் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாம்பேயில் அவ்வளோ பெரிய ஆஃபீஸை ஓப்பன் பண்ணிட்டாரு, பாம்பே ப்ரொடக்ஷனில் இறங்கிட்டார். அவர் மும்பையில் இருப்பது தான் அதிகம், சென்னையில் அவரை நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்போ ஹைதராபாத்தில் படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இல்லைங்க அப்படின்னு மொத்தமாக சுற்றி கடைசியாக ஒரு இடத்துல நின்னாங்க. நான் இதை எதிர்பார்த்தது தான். இதெல்லாம் கிடையாது, சீட்டை ஆட்டத்தை கழிச்சு போடு. இதை சொன்னவர் நம்ம இயக்குனர் பேரரசு, திருப்பாச்சி சிவகாசி அப்படின்னு அடிச்சு நொறுக்குன்னு ஒருத்தர். அவர் என்னதான் பிஜேபி ஆதரவாளராக இருந்தாலும் தொடர்ந்து தாவேகாவிற்கும் சிஎம் விஜய்க்கும் சப்போர்ட் பண்ணுற ஒரு நபர். இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே விஜய் சாரை பார்க்குறதுக்கு இப்படி தான் இருப்பார், செட்டுக்குள்ளே வந்துட்டார்னா வேறு மாதிரி திருப்பாச்சி மாதிரி ஆகிடுவார், சிவகாசி மாதிரி பட்டாசு மாதிரி வெடிப்பார் அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் ஒரு பெரிய ஆதரவை கொடுத்துக்கிட்டு இருக்காரு.
அவர் வந்து மிக தீவிர பாஜக ஆதரவாளர். அவர் வந்து சிவகங்கை தொகுதி, அவருடைய சொந்த ஊரான சிவகங்கை தொகுதி அவர் கேட்டதாகவும் அதை விஜய் மறுத்துட்டாரு அப்படின்னு. பொதுவாக தன்னை விட வயசில் மூத்தவங்களை, தனக்கு ஈக்குவல் ஆனவங்கள விஜய் நண்பான்னு சொல்ல மாட்டார், வந்து அண்ணன்வார். ஆனால் நண்பான்னு சொன்னது வந்து இங்கே லோக்கி தான் லோகேஷ் கனகராஜ் தான் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக நிறைய பேர் வந்து இங்கே வச்சது. அதான் திரும்ப எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் வந்து, இப்போ இந்த டிசி படம், அவர் நடித்த டிசி படம் இப்போ சக்கப்போடு போட்டுக்கிறது, கேரளாவில் பட்டையை கலப்புது. இந்த படத்து மேலே நம்பிக்கை இல்லாத அவர் அரசியலுக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டாரா, இல்லது தொடர்ந்து தான் வந்து விஜயோடைய ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த சீட்டை கேட்டாரா? கிணத்துக்கடவு தொகுதி அவர் கண்டிப்பாக வெற்றி நமக்கு உறுதி அப்படின்றதுக்காக அவர் ஒரு டோக்கனை போட்டு வச்சாரா அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் இருக்கும் பொழுது, அவருன்னு யார் பேசினாலும் கடைசியாக வந்து புஷ்யானந்த் அவர்கள் சொன்னால் மட்டும்தான் இந்த டைரக்டர் யாருன்னு தெரியும். இல்லைன்னா வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஏதாவது ஒரு இடத்துல சிஎம் விஜயை இதுக்கான பதிலை, ஏங்க அவர் சொன்னதில் யாரும் இல்லைங்க நான் சொல்கிறேங்க அப்படின்னு யாராவது பேரை சொன்னால் ஓகே இவங்க தாங்கன்னு நான் தெரிஞ்சு போயிடும். இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இந்த எம்எல்ஏக்களுக்கு கார் நேற்றுலாம் கூட டெஸ்ட் ட்ரைவ் வந்து ஓட்டியிருக்காங்க. ஒரு 5-6 நிறுவனத்துலேருந்து மகேந்திரா அது இதுன்ட்டு பொலிரோ இந்த மாதிரி கார்லாம் எடுத்துன்னு வந்து டெஸ்ட் ட்ரைவ் ஓட்டி பார்த்துருக்காங்க. ஒரு காரோடைய பட்ஜெட் வந்து 37 லட்சம் பொழுது, வந்து 37 லட்சம். ஒரு கார் கூட ஏதோ கவுந்துடுச்சு அப்படின்ற மாதிரியான நியூஸ்லாம் கூட சும்மா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது கவுந்துடுச்சு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சிஎம் விஜய் மிகப்பெரிய கார் பிரியர், அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. பயங்கரமான கார் ஓட்டுறதுல ரொம்ப ஆசை உள்ளவர் வந்து. நான் கூட பலமுறை சொல்லியிருக்கிறேன், அவர் நடிக்க வந்த புதுசில் அவருடைய திரைப்படத்தை அப்போ வந்து பொட்டி ரீலு, அந்த ரீலை ரிலீஸுக்கு முன்னாடி அவருடைய தந்தை வேளாங்கண்ணியில் உள்ள மாதா கோவில் முன்னாடி மாதாவுடைய காலடியில் வைத்து அது ஒரு வேண்டுதலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வந்து மறுநாள் திரையரங்குக்கு அனுப்புவார், திரையரங்கு கொடுப்பார். இது ரொம்ப காலமாக இருக்குது. அப்படி போகிற வழியில் பாதி தூரத்தில் இவரே வாங்கி ட்ரைவ் பண்ணுவார் காரை, அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம கூட சொல்லியிருக்கிறோம். இப்போ அவர் கார் மேலே இது இப்போ கூட நம்ம பார்த்தோம், செக்ரட்டரியேட்டில் இருந்த ஒரு காரை எடுத்து ஓட்டினார். அப்புறம் போலீஸ் அணிவகுப்பில் அந்த காரை எடுத்து அவரே வந்து ட்ரைவ் பண்ணார். ராஜரத்ன ஸ்டேடியம், எக்மோரில் இருக்கிற ராஜரத்ன ஸ்டேடியம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பிரேமலதா விஜயகாந்த் ஏற்கனவே அவங்க சொன்னாங்க, அன்றைக்கி அறிவிச்சு அன்றைக்கே வெளியே வந்து சொன்னாங்க 90% சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கார் இருக்குது. சரி, தம்பி கொடுத்துருக்காரு, தலைவர் கொடுத்துருக்காரு, முதல்வர் கொடுத்துருக்காரு, மகிழ்ச்சியான ஒரு விஷயம், வாழ்த்துக்கள். கார் இருக்குது, இல்லாத சரி எல்லாரும் கொடுத்துட்டாரு, நல்ல விஷயந்தான் அது. அதே வேளையில் இந்த விவசாயிகளுடைய கடனை வந்து முழுசாக தள்ளுபடி பண்ணி விட்டுருங்க. நான் போகிற இடம் பூரா விவசாயிகள் நின்றுட்டு இருக்காங்க. நான் எங்கே போகிறேன்னா அங்கெல்லாம் வந்து கையில் நெல் கதிரை வச்சு நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கேட்குற ஒரே கோரிக்கை ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதம் வந்து இந்த வருஷம் வந்து சாகுபடியே கிடையாது, அதனால் நீங்கள் கொஞ்சம் சட்டமன்றத்தில் அதை பேசுங்க, முதல்வர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கும்போது, சீமான் அவர்கள் என்னடா ஒன்றும் பேசாமல் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னே அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. கார் மகிழுந்து கார் கொடுக்குறீங்களே, அது அவங்க தேவைக்காக கொடுக்குறீங்களா, உங்களுக்கு சேவைக்காக கொடுக்குறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்ன வச்சுருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களில் 190 பேருக்கு வந்து கார் இருக்குது. ஒரு புள்ளி விவரம் இந்த வேட்புமனு தாக்கலில் அவங்க குறிப்பிட்டது தான். 190 பேருக்கு இருக்கிறதுனால தாவகாவை சேர்ந்த பல பேருக்கு இருக்காது. ஏன்னா ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி வந்தவர்கள், கார் இல்லை, அவங்க சட்டமன்ற தொகுதிக்கு போய் மக்களை சந்திக்கிறது ஒரு சிரமமான விஷயமா இருக்கும். வாடகை கார் எடுக்கணும், வாடகை ஆட்டோ எடுக்கணும், ஆட்டோவிலலாம் போக முடியாது, எம்எல்ஏ ஆட்டோவில் வராருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரைட்டுங்க. ஆனால் இந்த கார் வந்து எதுக்காக கொடுக்குறீங்க, ஒரு மறைமுகமான ஒரு கையூட்டுன்னு இதை சொல்லலாம் அப்படின்றார். என்னை பற்றி எதுவும் பேசாதீங்க, எங்களை பற்றி எதுவும் வாயை திறக்காதீங்க, உங்களுக்கு நான் வந்து ஒரு சன்மானமாக கொடுக்குறேன் அப்படின்னு மறைமுகமாக முதல்வர் இதை கொடுத்துருக்காரு. அது அப்படிலாம் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய. இப்போ என்னன்னா, நான் தாவேக எம்எல்ஏ வரைக்கும் தாங்க கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு கொந்தளிப்பீங்க. யார் அப்போ மட்டும் சொத்து இது, யார் இதுலேருந்து எடுக்கிறீங்க நீங்கள்? இப்போ சீமானவர்களே என்ன கேட்டிருக்காருன்னா, ஏங்க உங்கள் கட்சி நிதியிலேருந்து கொடுங்க, முதல்வரோட சொந்த பணத்துலேருந்து கொடுங்க, மக்களுடைய வரி பணத்துலேருந்து ஏன் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னு. ஒருவேளை சிஎம் விஜய் யாராக இருக்கலாம்பா கார் இல்லை தாவேக்காவில், ரைட்டு ஒரு லிஸ்ட்டை எழுதி கொடுங்க, நான் கார் கொடுத்துட்றேன்னா, அப்போல்லாம் நாங்கள் என்னங்க, அப்போ நாங்களாம் எம்எல்ஏவா இல்லையா? அப்போ எங்கள் கார் மட்டும் என்ன தண்ணியிலையா ஓடுது? எங்கள் காரும் பெட்ரோலில் தானே ஓடுது. எங்கள் காருக்கும் பராமரிப்பு இருக்குல்ல, நாங்களும் தொகுதிக்கு போகிறோம்ல, நாங்களும் மக்களை சந்திக்கிறோம்ல,
அப்படின்ற ஒரு கேள்வி நிச்சயமாக இருக்கும். சரி, எல்லாருக்கும் கொடுத்துருங்க. இதனால் அந்த கார் வாங்குறதுல 70 கோடி ரூபாய் செலவு. மாதத்திற்கு அவங்க கொடுக்குறாங்களே 75,000 ப்ளஸ் 25,000 அப்படின்னு சேர்த்தா 28 கோடி செலவாகுது. அப்படின்ற பொழுது இதை விவசாயிகள், யார் சீமான் சொல்கிறாரு, நெல் கிடங்கு கட்டாமல் நெல் மூட்டைகளை வெளியே கொட்டி காய வச்சுக்கிட்டு இருக்காங்களே, வெளியே கொட்டி மூட்டையாக போட்டு வச்சுருக்காங்களே. இப்போ மழை காலம் வந்தவுடனே மொத்தம் மழையில் நனையும், முளைச்சி போவோம். அப்போ தான் உங்களுக்கு விவசாயம் மேலே ஒரு கண்ணு வரும். அப்போ தாங்க வந்து கத்துவீங்க, ஒரு தார்பாய் கிடைக்காதா, ஒரு தகரம் கிடைக்காதா அப்படின்னு. எனக்கே கூட ஒரு பெரிய ஆச்சரியங்க வந்து என்னென்னத்துக்கோ விஞ்ஞான ரீதியாக இதெல்லாம் பண்ணுறாங்க, ராக்கெட் அனுப்புகிறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. ஒரு விவசாய அறுவடை பண்ண நெல் மூட்டை வந்து மழையில் நினைக்கிறதா, அதை தடுக்க முடியாதா? இது என்ன லாஜிக்குன்னே தெரியல. இது ஏறக்குறைய உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்க வந்து. இப்போ அடிக்கிற வெயிலை பார்த்தா நமக்கே என்னடா இது, மழையே ஒன்றும் காணவே காணும், புழுக்கம் புழுக்கம் புழுக்கம், எல்நீனோ சூப்பர் எல்நீனோ என்னென்னோ சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் கேட்குறது என்னென்னா, ரைட்டு, இங்கே விவசாயிகளுக்கு கட்டி கொடுங்க, விவசாயிகளுக்கு ஏதாவது பண்ணுங்க. கார் வச்சுக்கிறவங்களுக்கு மறுபடியும் கார் வாங்கி கொடுக்குறீங்க. அப்போ என்னென்னா, உங்கள் தேவைக்காக கொடுக்குறீங்களா, சேவைக்காக கொடுக்குறீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முன்வைத்துள்ளார். இது ஒரு பக்கம் இருக்கும்போது, நேற்று தென் மாநில மண்டல 31வது மாநாடு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த 31வதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, பலர் சமூக வலைதளங்களில் இப்போ தான் இந்த மாநாடு முதல் முறையாக நடக்கிறதாகவும், இப்போ தான் வந்து எல்லா அந்த தென் மாநிலங்களில் உள்ள முதலமைச்சர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. எல்லாரும் கலந்துக்கல. தெலுங்கானா முதலமைச்சர் வரல. அப்புறமா பார்த்திங்கன்னா புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் வந்திருந்தார். அந்தமான் நிக்கோபார் அதிகாரிகள் வந்திருந்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவில் இருந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் இப்போ தான் புதுசாக நடக்குது போலன்னு நினச்சிதான். இது 31வது தடவை நடக்குது. இந்த 30 தடவை நடந்ததில் பெரிய அளவில் இது ரீச் ஆகலை அப்படின்னா, ரீச் ஆகலை தான். இது காரணம் என்னென்னா, இந்த முறை சிஎம் விஜய் திரும்ப சொல்கிறது என்னென்னா, யாராவது நினச்சி பார்த்துருப்பாங்களா, ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு மாநாடு நடக்கும், அந்த மாநாட்டில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து கலந்துப்பார். அதில் தமிழ்நாடு சார்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போய் உட்காந்து பேசுவார், தெரிக்க விடுவார், கர்நாடக முதல்வரை கேள்வி கேட்பார், ஆந்திர முதல்வரிடம் கோரிக்கை வைப்பார், தெலுங்கானா முதல்வரிடம் சில விஷயங்களை பேசுவார், கேரள முதல்வரிடம் வந்து சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார். இதெல்லாம் யாருமே நினச்சே பார்க்கலைங்க. அதுதான் மக்கள் செல்வாக்கு, அதுதான் மக்களுடைய தீர்ப்பு, அதுதான் மகேஷன் தீர்ப்பு. எதுக்கு காரணம்னா, நீங்கள் மக்கள் ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா உட்காந்து அரியணையில் தூக்கி போய் உட்கார வச்சுருவாங்க. ஒருத்தர் வேணான்னு சொல்லிட்டா கீழே திபுன்னு இறக்கி விட்ருவாங்க. ஆனால் தான் இந்த 5 வருஷம்ன்றாங்க இல்லைங்களா, நீங்கள் 5 வருஷம் என்ன ஆட்டம் ஆடணுமோ, யாராக இருந்தாலும் சரி, ஆடு ராஜா நீ முடியட்டும், அடுத்த 5 வருஷம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. ஆனால் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய சாபக்கேடாக இருந்தது என்ன அப்படின்னா, ஒரு கட்சி 5 வருஷம் இருக்கும், இன்னொரு கட்சி 5 வருஷம் இருக்கும், இன்னொரு கட்சி 5 வருஷம் இருக்கும். அவங்க தான் மாறி இருந்தாங்க இவ்வளோ நாள். அப்படி தான் இருக்க போகிறோன்னு நினச்சாங்க. இந்த வாட்டி தாவேகா உள்ளே வந்துடுச்சு. அதுதான் தாவேகா உள்ளே வந்துடுச்சு. அது உள்ளே வந்துடுச்சுன்னு சொல்ல முடியாது, வந்து மக்கள் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இது சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, மக்கள் முடிவு பண்ணுறது தாங்க. நேற்று விஜய் குறிப்பாக பேசுனதில் காவிரி நீர் பிரச்சனை பற்றி ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு. மேகதாது அணை கூடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. முல்லை பெரியார் அணையை உயர்த்தியே ஆக வேண்டும், அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த நீட்டு +2லேருந்தே ஆரம்பிக்கும்ப்பா. அதுக்கான வந்து பயிற்சியை +2லேயே அதுக்கான பாடத்திட்டங்களை கொண்டு வாங்க. அதுக்கு என்ன தனி கோச்சிங்கு, அதுக்கு என்ன தனி வகுப்பு, அதில் வந்து பல லட்சம் செலவு, என்னையா உங்கள் டிசைனு அப்படின்னு நீட்டுக்கு ஒரு புதிய விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இல்லை ஏற்கனவே சொன்னதை கூட அவர் சொல்லியிருக்காரு. அப்படின் பொழுது இதெல்லாம் உள்துறை அமைச்சர் கேட்டுக்கிட்டாரு. இதெல்லாம் மீறி அதுக்கு முந்தா நாளே வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஒன்று கொடுத்தார். என்னங்க வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பொதுவாக அமித்ஷா அவர்களுடைய பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி ஒரு மாதிரி போயா நீங்களா யாரையா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு கர்வம் இருக்கும். அது ஒவ்வொருத்தருக்கான ஒரு இது. மோடி அவர்கள் கட்டி அணைப்பார், அது அவருடைய ஒரு பாடி லாங்குவேஜ், அவருடைய விருப்பம். அமித்ஷாவுடைய ஒரு பாடி லாங்குவேஜ், அவருடைய இது.
இதெல்லாம் தாண்டி அவருடைய முன்னால் சந்திச்சது, அந்த லஞ்ச் பாக்ஸில் என்ன இருந்தது, இது ஒரு பக்கம் கேள்வியாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி சிஎம் விஜய் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பாக இந்த தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் கோரிக்கையாக வைத்திருக்கிறார். அது ஒரு பெரும் பேசும் பொருளாக இந்திய அளவில் அது ஒரு ட்ரெண்டிங்காக மாறி இருக்கிறது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.